ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சனிக்கிழமை சற்சங்கத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ இன்று பகவத்கீதை உண்மையுருவில் பகவத்கீதையின் தலைப்பு அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. The most confidential knowledge. ஸோ அத்தியாயத்தின் தலைப்பு இன்னைக்கு மிகவும் ரகசியமான அறிவு. ஸோ இந்த மிகவும் ரகசியமான அறிவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, இந்த அறிவு நமக்கு கொடுக்கின்றார். ஸோ இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னாக்கா 9 பதம் 7 பதம் 7 மற்றும் பதம் 8 ரெண்டுமே நம்ம கவர் பண்ண போறோம் இன்னைக்கு. பதம் 7 மற்ற இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? (471) பேஜ் தமிழ்ல. ஆரம்பிக்கலாங்களா? சர்வபூதானி கௌந்தேய சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகம் பிரகிருதிம் யாந்தி மாமிகம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பதோ விஸ்ரஜாமி அஹம் கல்பதோ விஸ்ரஜாமி அஹம் சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பதோ விஸ்ரஜாமி அஹம். सर्वभूतानि कौन्तेय सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पयाशे पुनस्तानि कल्पक्षये पुनस्तानि कल्पतो विसृजाम्यहम् कल्पतो विसृजाम्यहम् सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकम् सर्वभूतानि कौन्तेय सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पदो विसृजाम्यहम्. माताजी सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पतो विसृजाम्यहम् सर्वभूतानि कौन्तेय सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पतो विसृजाम्यहम् सर्वभूतानि
பூதானி படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் கௌந்தேயா கௌந்தேயா குந்தியின் மகனே புள்ளியின் மகனே பிரகிருதிம் பிரகிருதி இயற்கையில் இயற்கை யாந்தி யாந்தி நுழைகின்றன நுழைகின்றன மாமிகாம் மாமிகா எனது எனது கல்பக்ஷயே கல்பக்ஷயே கல்பத்தின் முடிவில் கல்பத்தின் முடிவு புனா புனா மீண்டும் மீண்டும் தானி தானி இவை அனைத்தையும் இவை அனைத்தையும் கல்பதோ கல்பதா கல்பத்தின் ஆரம்பத்தில் கல்பத்தின் ஆரம்பத்தில் விஸ்ருஜாமி விஸ்வஜாமி படைக்கின்றேன் படைக்கின்றேன் அகம் அகம் நான் நான் மொழிபெயர்ப்பு பொருளுரை அமைச்சர் அரவிந்த பக்தி வேதாந்த ஸ்ரமிஷல பிரபுபாத் கி ஜெய். குந்தியின் மகனே புள்ளியின் மகனே கல்பத்தின் முடிவில் கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் எனது இயற்கையில் நுழைகின்றன. நுழைகின்றன. அடுத்த கல்பத்தின் அடுத்த கல்பத்தில் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். பொருளுரை நல்லா படிக்கிறீங்களா? தேசிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலகுரு அவர்களுக்கு ஜெய். இந்த ஜட தோற்றத்தின் படித்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை பரமபுருஷ உன்னத விருப்பத்தை முழுமையாக சார்ந்துள்ளது. கல்பத்தின் முடிவில் என்றால் பிரம்மாவின் மரணத்தின் போது என்று பொருள். 100 வருடங்கள் வாழக்கூடிய பிரம்மாவின் ஒரு பகல் நமது பூவுலக கணக்கின் வருடங்களாகும். அவரது இரவு அதே போன்ற நீண்ட காலமாகும். அத்தகைய பகலையும் இரவுகளையும் கொண்ட 30 நாட்கள் அவரது ஒரு மாதம். அதுபோன்ற 12 மாதங்களை கொண்டது ஒரு வருடமாகும். அத்தகைய 100 வருடங்களுக்கு பிறகு பிரம்மா இருக்கும்போது பிரளயம் உண்டாகின்றது. அதாவது பரமபுருஷரால் தோன்றி வைக்கப்பட்ட சக்தி மீண்டும் அவரினுள் ஒடுக்குகின்றது. மீண்டும் பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்காக தேவை உண்டாகும் போது அவரது இச்சையால் அதுவும் நடைபெறுகின்றது. பகுஷ்யா நான் ஒருவனே ஆயினும் பலவாக ஆனேன் என்பது வேத வாக்கு. சந்தோக்கிய உபநிஷத்தில் 6வது கண்டம் 2வது 3வது ஸ்லோகத்தில் அவர் தன்னை இந்த ஜட சக்தியின் விரித்து கொள்ளும் போது முழு பிரபஞ்சமும் மீண்டும் படைக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. சுமத 7வது ஸ்லோகத்தில் பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்திற்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்ற அர்ஜுனனை பார்த்து, குந்தியின் மகனே, கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. அடுத்து கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். ஸோ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, கல்பத்தின் முடிவு. ஸோ கல்பம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கல்பம் என்பது பரமாவின் ஒரு பகல். கல்பம் என்பது பிரம்மாவின் ஒரு பகல். ஸோ இந்த மாதிரி பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு 4 யுகங்கள் இருக்கு. இப்போ நம்ம வாழ்கின்றது கலியுகம். ஸோ கலியுகத்தினுடைய ஆயுள் எத்தனை? அது மனுஷனோட ஆயுள். கலியுகத்தினுடைய ஆயுள் 4,32,000. துவாபர யுகத்தோட திரேத்த யுகத்தோட துவாபர யுகம், எஸ், துவாபர யுகம் டிவைட் பை 2 7,00,000 4,32,000 7,68,000. ஓகே, 64. எஸ், 64. அதே போல திரேத்தா 2 பெருக்கணும், எவ்வளவு வருது? ஓகே, 12,96,000 வருஷம். 12,92,000 வருஷம் திரேத்த யுகம். அடுத்தது சத்தியயுகம் 17,28,000 வருஷம். ஸோ இது என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்பம். எப்படி இது 4 சுற்றி வர்றது. இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கும்போது இப்போதான் கலியுகம் ஆரம்பித்து 5,000 வருஷம் தாண்டி இருக்கு. எத்தனை வருஷம்? 5,000 வருஷம் தாண்டி இருக்கு. ஸோ இந்த 5,000 வருஷம் தாண்டும் போது இதில் என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். கலியுகத்தினுடைய
ஆரம்பத்தில் பிகினிங் ஆஃப் த கலியுகா. அப்போ 4,32,000 5000 போயிடுச்சுனாக்கா எவ்வளோ இருக்கு? 4,27,000, அதாவது 26க்கு தாண்டி இருக்கும். நம்ம பிகினிங் ஆஃப் த கலியுகாவில் இருக்கிறோம். ஸோ இந்த கலியுகத்தினுடைய 4,32,000 வருஷம். அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துவாபர யுகம் 8,64,000. ஸோ இந்த மாதிரி 4 யுகங்களும் 1000 முறை, எத்தனை முறை? 1000 முறை சுழலும் போது பிரம்மாவுக்கு ஒரு பகல். நமக்கு பகல் எத்தனை மணி நேரம்? 24 வந்துச்சா ஒரு நாள். பகல் என்பது 12 மணி நேரம் நமக்கு. ஆனா பிரம்மாவுடைய ஒரு பகல் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 யுகங்களும் 1000 தடவை வந்துச்சுன்னா ஒரு பகல். ஓகே, இப்ப அவருடைய லைஃப் டைம் டியூரேஷன் எத்தனை வயது? பிரம்மா எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாரு? பிரம்மா 100 வயசு வரைக்கும் இருப்பாரு. எஸ், கரெக்டா சொன்னீங்க. நம்மளுடைய ஆயுள், மனிதனுடைய ஆயுள் எத்தனை வருஷம் கலியுகத்துல? சாஸ்திரத்தை முஞ்சிடாரு பிரபு. ஸோ கலியுகத்துல மனிதனுடைய ஆயுளோட வயசு 100 வயது. 100 தாண்டிச்சுன்னா அது போனஸ். ஆனா இந்த 100 தாண்டாது. ஏன்னாக்கா கலியுகத்தினுடைய தன்மை என்னதுனாக்கா பாகவத புராணம் சொல்லுது, பிராயண அல்பாயுஷ சப்ய கலோ அஸ்மின் யுகே ஜனா. யுகே, இந்த யுகத்தினுடைய கலியுகத்தினுடைய வயசு மனிதர்களுக்கு பற்றி வெறும் 100 வயசு. அதுவும் அல்பாயுஷு, எனி டைம். இப்போ அப்புறமேல அடுத்த பின்னாடி நாளைக்கு, நாள் கழிச்சு, அடுத்த மாதம், இந்த மாதிரி எனி டைம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னாக்கா துவாபர யுகம். துவாபர யுகத்துல மனிதனுடைய ஆயுள் எத்தனை வருஷம்? 1000 வருடம். எஸ். ஓகே, அதே போல திரேத்த யுகத்துல 10,000. அப்புறம் சத்திய யுகத்துல 1,00,000 வருஷம். ஸோ இந்த மாதிரி இந்த டூரேஷன் இருக்கு. நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்நாள் வந்து கணக்கிடப்பட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது அது ஒரு பிரம்மாவின் ஒரு பகல். அவரது இரவும் அது போன்றதே. ஓகே, இப்ப 1000 தடவை சுத்தி வந்த பிறகு, இந்த 4 யுகங்களும் 1000 தடவை சுத்தி வந்த பிறகு பிரம்மாவுடைய ஒரு பகல் நம்ம சொல்றோம். ஓகே, அதை டபுள் ஆக்குனீங்கன்னாக்கா 24 மணி நேரம் தான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்ப எத்தனை வருஷம் வருது? 4,30,00,000 வருஷம். 4 3 0 0 0 0 0 0 0 0. ஸோ இது பிரம்மாவுடைய ஒரு நாள், 24 hours கல்குலேஷன். ஸோ இந்த கல்குலேஷன்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போ வர்றார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் வர்றார். எப்படி? பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். துவாபர யுகத்துல கடைசியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகின்றார். ஓகே, இது எப்பயுமே நடக்கும். பிரம்மாவுடைய ஒரு நாள் முடிந்த பிறகு, அதாவது 4 3 0 0 0 0 0 கோசம் 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 இதுல முடிந்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகின்றார். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றியது இப்பளுடைய நம்ம கணக்கின்படி எத்தனை வருஷம் அப்படின்னாக்கா 5000 வருஷம் தாண்டிடுச்சு. அப்ப 5000 வருஷம் தாண்டிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய இடம் இருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் இருக்கு, அவர் கொடுத்த உபதேசங்கள் இருக்கு, அவர் செய்த லீலை ஸ்தலங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம். யார் யார் இந்தியா போயிருக்கீங்க? மதுரா, பிருந்தாவனம் போயிருக்கீங்க? போயிருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் போயிருக்கீங்க. அறிவு, சந்தோஷம். போய் பாருங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இருக்கும், கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அந்த ஆரம்பம் என்றது ஒரு சில நாட்கள் கணக்கு வச்சுக்கலாம். இந்த ஆரம்பம் என்றது என்ன? 4,27,000 வருஷம் இருக்கு கலியுகம் முடியறதுக்கு. அப்ப இந்த 5000 வருஷம் என்பது ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்ப இருக்கும். ஆனா போக போக கலியுகம் மொத்த இதெல்லாம் இல்லாம போயிடும். ஓகே, இது ஒரு கணக்கு. சைத்தன்ய மகாபிரபு எப்போ வராரு?
500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இப்ப பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிந்த பிறகு கிருஷ்ணர் வரார். அதே போல சைத்தன்ய மகாபிரபு எப்ப வரார்? தலை சுத்துது தானே, மயக்க மறி தானே. ஸோ இதுதான் பெரிய விஞ்ஞானம். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய அவதாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா லேஸ்பட்ட காரியங்கள். அதுக்கு நம்ம வேத சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மாதிரி கிடையாது. இப்போ பாருங்க, கிருஷ்ணர் பிரம்மாவுடைய ஒரு நாள் முடிந்த பிறகு கிருஷ்ணர் வராருன்னும் போது கூடிய சைத்தன்ய மகாபிரபும் 500 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கா. அம்மாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப சைத்தன்ய மகாபிரபுவும் கிருஷ்ணரும் ஏறக்குறைய அருகாமையில தான் இருக்காங்க, வெரி க்ளோஸ் அவங்களுடைய எப்பியை வந்துட்டு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மாதிரி பிரம்மாவுடைய ஒரு நாள் முடிஞ்சு வர்றது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான கல்பங்கள் முடிந்த பிறகுதான் அவர் தோன்றார். அப்ப கிருஷ்ணருடைய அவதாரம் நம்ம புகழ்ந்து கிருஷ்ண ஜன்மாஷ்டமி எல்லாம் கொண்டாடுறோம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்கன்னா அது காட்டில் இன்னும் ஸ்பெஷல், கருணை, இன்னும் கருணை. ஏன்னா எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன் வருஷம் முடிந்துதான் அவரு ஒன்ஸ் வராரு. புரியுதா பிரபு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? கிருஷ்ணர் பிரம்மாவுடைய ஒரு நாள் முடிந்த பிறகு வரார், தோன்றார், துவாபர யுகத்தை கடைசியில் தோன்றார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரி கிடையாது, அவரோட ருட்டீன் அந்த மாதிரி கிடையாது. அவர் எப்பயோ எத்தனையோ மில்லியன் கணக்கு ட்ரில்லியன் கணக்கு வருடங்கள் தாண்டின பிறகுதான் வரார், வந்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார். பிரபு புரியுதுங்க உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கல்பா என்று சொல்லப்படுகின்றது. ஸோ கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. ஸோ இந்த ஜட தோற்றம் என்பது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஜட உலகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நானே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கு இடம் கிடைச்சது, நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. ஜட உலகம். ஓகே, இந்த ஜட உலகம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா இருக்கார். பிரம்மா எப்படி வர்றார் சொல்லுங்க? பிரம்மா எப்படி வர்றார்? யாரோட கர்ப்பத்திலிருந்து வர்றார்? கர்ப்போதகசாயி விஷ்ணுல இருந்து, அவருடைய தொப்புள்ள இருந்து பிரம்மா வர. ஓகே, இந்த பிரம்மா பகவான் சயனத்தில் இருக்கின்றார். அது அடுத்தது ஸ்லோகத்தில் நான் அதை பற்றி இன்னும் விவரமா சொல்றேன். ஸோ பகவான் சயனத்தில் இருக்கின்றார், அவருடைய தொப்புள்ள இருந்து பிரம்மா மேல தாமரை பூல உட்கார்ந்துருக்கார். ஓகேயா? இந்த தாமரை பூல உட்கார்ந்துருக்கும் போது அங்க மேலிருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 14 லோகங்கள் இருக்கு. எப்படி? 14 லோகம் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது எங்க இருக்கோம்? பூலோகத்துல நடுவுல இருக்கும் நம்ம. ஓகே, நம்ம இருக்கிறது பூலோகம், அதுக்கு மேல புவர் லோகம் இருக்கு, அதற்கு மேல ஸ்வர் லோகம் இருக்கு, அதுக்கு மேல மகர் லோகம் இருக்கு, ஜனஸ் லோகம் இருக்கு, தபஸ் லோகம் இருக்கு, சத்திய லோகம் தான் மேல இருக்கு. அங்கதான் பிரம்மா இருக்கா. ஓகேயா? அப்ப பகவத்கீதையில பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணன் சொல்றாரு, ஆ பிரம்மா புவன லோக புனர் அவாதினோ அர்ஜுனா மாம் உபேத்யது கௌந்தேய புனர் ஜென்ம ந வித்யதி. என்ன சொல்றேன்னாக்கா பிரம்மலோகத்திலிருந்து தாழ்ந்த லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிறப்பும் இறப்பும் துன்பப்படும் கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா இங்க நம்ம எப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, எப்படி நமக்கு வயதாகிட்டு இருக்கோம். ஏன்னா கலியுகத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வயது ரொம்ப சீக்கிரம் வருது. ஆனா மேல இருக்க சந்திரலோகம், இப்ப பாத்தீங்கன்னா சந்திரலோகத்துல நமக்கு 6 மாசம்னாக்கா அங்க ஒரு பகல். மிகவும் அருகாமையில் இருக்கிற நமக்கும் பூலோகத்திற்கும் பவர்லோகத்துக்கும் அருகாமையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா சந்திரலோகம் இருக்கு, அங்கதான் சந்திரன் இருக்கார். ஸோ நமக்கு இங்க 6 மாதம்னாக்கா அங்க ஒரு பகல். அப்ப அந்த பகல் 6 மாசம் வச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் வயசு கூட நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது 6 மாசம் என்பது ஒரு வயதுல பாதி முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு அப்பதான் பகல். அந்த மாதிரி அவங்களுடைய டூரேஷன் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை அந்த வயது பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அதுதான் பிரம்மாவுடைய ஒரு வயது என்பது, ஒரு நாள் என்பதை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 1000 தடவை 24,000 தடவை வந்து
1000 ஓகே 2000 தடவை இந்த கல்பங்கள் சுற்றி வரணும், 4 யுகங்களை சுற்றி வரணும். அது அவருடைய ஒரு நாள். ஸோ இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தால, வித்தால, சுத்தால, தலாத்தல, மகாத்தல, ரஜஸ்தல, பாத்தால கீழே வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜட உலகம். இந்த ஜட உலகம் அழியும். சில பேர் என்ன பண்றாங்க, மேல போவதற்கு முயற்சி செய்யறாங்க. எங்க மேல ஸ்வர்கலோகத்துக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல பார்த்தீங்க சொன்னீங்கன்னாக்கா இந்த யோகிமார்கள், தபஸ்யா, அவங்களாம் மேல இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு மேல இருக்கு. அப்ப இதுல ஒரு புரோபாதர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சிறைச்சாலை, சிறைச்சாலையில சிறைச்சாலை என்ன தெரியுதுன்னா ஜெயில். ஸோ அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான வசதிகள் ஏற்பாடு செய்ய கொடுக்கப்படும். அவர்களுடைய தண்டனையை பொறுத்து பல வகையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் தேர்ட் கிளாஸ் இருக்கேன், ஃபோர்த் கிளாஸில் இருக்கேன், 4வது வகுப்பில் இருக்கேன், அதனால நான் இந்த ஜெயிலில் இருந்து கொண்டே, சிறைச்சாலையில் இருந்து கொண்டே முதல் வகுப்பிற்கு போவதற்கு முயற்சி செய்கின்றன. இங்க இருக்கிறவங்க அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான புத்திசாலி என்ன செய்வான், இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி விடுபடணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது சிறைச்சாலையில தங்கத்திலான ஆளான இந்த காப்பு போட்டாலும் சரி, அல்லது செம்புல போட்டாலும் சரி, அல்லது உலோகத்துல போட்டாலும் சரி, காப்பு தான். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன ஒண்ணு, தங்கத்துல கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும் பார்ப்பதற்கு. ஆஹா, எனக்கு தங்கத்தில் போட்டிருக்காங்க, யாருக்கும் எனக்கு போடல, யாருக்கும் போடாது, எனக்கு கிடைச்சிருக்குன்னு. ஆனா உள்ளுக்கு தான் இருக்கு. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றார், புத்திசாலியா இருக்கிறவங்க இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும். இப்ப இந்த யோகிமார்கள், தியானம் பண்றவங்களாம் பாத்தீங்கன்னாக்கா மேலோகம் செல்வதற்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா பக்தர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, பிறப்பே வேண்டாம், நம்மளுடைய ஆன்மீகமான லோகத்திற்கு செல்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நமக்கு 3 உடல் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஸ்தூல உடல் இருக்கு, சூட்சம உடல் இருக்கு, அடுத்தது ஆன்மீக உடல் இருக்கு. இப்போ நம்ம பக்தியில இருந்து கொண்டு பக்தி சேவை செய்ய ஓகேயா, பக்தி சேவை செய்ய நம்மளுடைய ஆன்மீக உடல் புதுப்பிக்கப்படும். இப்ப நமக்கு ஏன் அந்த தருணம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இந்த உடல் என்னுடையது, இந்த கிராமம் என்னுடையது, இந்த குடும்பம் என்னுடையது, இந்த நாடு என்னுடையது, என்னுடையது 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 அப்படின்னு சொல்லிட்டு பற்றோட இருக்கின்றோம். அப்ப இந்த உடல் பார்த்தீங்கன்னா இது ஸ்தூல உடல், பஞ்சபூதத்தாலானது, இது ஸ்தூல உடல். சூட்சும உடல் எப்படி இருக்குனாக்கா மனம், புத்தி, அகங்காரம். இது நம்மளுடைய பார்வைகளுக்கு தெரியாது. ஆனா இறந்த பிறகு அவர்களுடைய அந்த மரண நேரத்துல எதை நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ, கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தி அந்தே கலைவரம் தம் தம் யவந்தி கௌந்தேயா சதாத்தத் பாவ பாவிதா. அந்த மனநிலைக்கு ஏற்றாற் போல அந்த இறக்கும் தருவாயில பக்தி தொண்டு செய்து பகவானை நினைத்தார்கள் என்றால் அந்த ஆன்மீக உடல் நம்மளோட கிடைக்கும். அந்த ஆன்மீக உடலை வைத்துக்கொண்டு நம்மளுடைய உண்மையான இருப்பிடமான ஆன்மீக லோகத்திற்கு செல்லவும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மனம், புத்தி, அகங்காரத்தோட என்ன சிந்தனையில நம்ம இறக்கின்றோமோ நம்ம அடுத்த பிரிவு எடுப்போம். ஸோ கிருஷ்ணர் சொல்றார், அந்த காலேச்ச மாம் ஏவ. அந்த நேரத்தில் என்னை பத்தி யார் நினைக்கிறாங்களோ அவங்க என்னிடம் சேருவாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த கல்பம் அனைத்தும் பகவான் என்ன சொல்றார், ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. ஸோ பகவானுடைய, நான் அடுத்த ஸ்லோகத்தில் இதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குனாக்கா எல்லாமே பகவானிடம் சேருகின்றன. ஏன்னா இந்த ஜடத்தோற்றம், ஆன்மீக லோகம் எல்லாமே பகவானிடமிருந்து வந்தது. ஆனால் ஆன்மீக லோகம் அழியாது.
அது நித்தியமானது. ஆனா ஜட உலகம் என்பது அழியக்கூடியது. ஓகே பிரபு, ஏன் அழியக்கூடியதுனாக்கா இந்த லோகத்தினுடைய தன்மை அந்த மாதிரி. ஏன்னா இந்த லோகம் வந்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விருப்பப்பட்டு படைக்க கிடையாது. நமக்காக நம்ம பகவான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம். எப்படி பகவான் நமக்கு சிறு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். கீதையில பிரபுபாதர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு சிறு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். அந்த சிறு சுதந்திரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தலையிடுவதே கிடையாது. உங்களுக்கு பையன் இருக்காரு, சூப்பர் மார்க்கெட் கூட்டு போறீங்க, பையன் வந்து ஒரு முட்டை எடுக்கிறாரு. ஆனா நீங்க வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த முட்டை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா பையன் என்ன பண்றாரு, பிடிவாதம் பிடிக்கிறார். சில குழந்தைக்கு பார்த்துருக்கீங்களா, அங்கேயே போட்டு பிறண்டு மூடு கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, தொலைஞ்சு போ, சாப்பிட்டு போ, நீங்க சொன்னா கேட்க மாட்டேன், பட்டாதான் உனக்கு தெரியும்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் பகவான் என்ன பண்றா, நம்மளுடைய சுதந்திரத்துல தலையிடுவதே கிடையாது. நம்மளுடைய சுதந்திரத்தை தவறாக உபயோகப்படுத்துவதன் காரணத்தினால பகவான் இந்த ஒரு சிறைச்சாலையை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அப்ப சிறைச்சாலையில் இருந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், ஆனந்தத்தை அனுபவிக்க விரும்புகிறோம். நம்ம இங்க இருக்கிறது சிறைச்சாலை என்பதை தெரியாமலே அறியாமையிலே மாயில விழுந்து அப்படியே மயங்கி போய் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தன்மை என்னது, துக்காலயம் அசஸ்வதம், துக்கம் நிறைந்த இடம். அப்ப இந்த மாயாதேவி என்ன பண்ணுது, நம்மளை அப்படியே படுக்க வச்சிருக்க, தலையணையெல்லாம் போட்டு போர்வையெல்லாம் போத்தி நல்லா படுத்தூங்கு தூங்கு தூங்குன்னு நம்ம அப்படியே படுக்க வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம், நல்லா குளிர்ந்து இதமா இருக்கு, நல்லா போத்திக்கிட்டு படுத்துட்டு சூப்பரா இருக்குன்னு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் அறியாமை. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு பாரா, ஜீவ் ஜாகோ கௌர சந்திர கோலே, எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, வெக்கா வெக்கா வெக்கா, பகவான நாமத்தை சொல்லு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து சொன்னார், அடுத்த கல்ப ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். அடுத்த கல்பத்துல என்ன சொல்றார், நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாத்தீங்கன்னாக்கா, அவர் இந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த உலகத்தை வந்து படைக்கின்றார். அவர் ஒரு பொழுதுபோக்காக அவருடைய விருப்பத்தினால என்ன சொல்றார், மயா தக்ஷேன பிரகிருதி சூயச்ச சராச்சரம் ஹேத்துனானேன கௌந்தேய ஜெகத் விபாரி வர்த்தத்தே. என்னுடைய பார்வை, மயா தக்ஷேன, அக்ஷா அப்படின்னா கண்கள், என்னுடைய கண்கள் மூலியமா எல்லாமே அசையும் அசையானவற்றை அனைத்தையும் நானே படைத்து காத்து இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. எவ்வளவு பெரிய வேலை செய்யறாரு, எவ்வளவு பெரிய சிரமம் நமக்கு. ஆனா என்ன பண்றா, யசோதாமாவுக்கு பயந்துக்கிட்டு வீட்டு விட்டு ஓடுறாரு, ஒரு குச்சியை பயந்துக்கிட்டு ஓடுறாரு. பசுமாட்டு பாலை போய் கறக்குறாரு, பசுமாட்டு பின்னால வாழை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறாரு. இல்லாத குறும்பத்தனம். ஆனா இருந்தாலும் அவருக்கும் இந்த படைப்பிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது எப்படின்றது நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த ஜட தோற்றத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை பரமபுருஷரின் உன்னத விருப்பத்தை முழுமையாக சார்ந்துள்ளன. ஸோ சொன்ன மாதிரி அவருடைய விருப்பம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த நம்ம வாழ்கின்ற இந்த ஜடலோகம் இருக்கா இல்லையா? இந்த ஜட உலகத்திற்கு 2 பேர் பகவான் நியமிச்சிருக்கார். இப்ப இந்த உலகம், இந்த ஜடலோகம் இருக்கு, அனுமதி கொடுத்திருக்கின்றார், அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார், நீங்க வச்சு இந்த ஜடலோகத்தை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. யார் அவங்க 2 பேரும்? சிவனும் பார்வதி துர்காவும். ஸோ பிரம்ம சம்ஹிதை 5.44 சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ஏக சாயேவ யஷ புவனானி பவதி துர்கா இச்சா அனுரூபம் சேஷ்டதேஷா கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. ஸோ அந்த
இச்சா அனுரூபம். ஸோ பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கார், இச்சா என்றால் அனுமதி கொடுத்திருக்கின்றார் துர்கா தேவிக்கு. என்னது, இந்த லோகத்தை சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், படைக்கிறது, காக்கின்றது, அழிக்கின்றது. அவங்க தான் யோக மாயா துர்காதேவி. அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா துர்காதேவி வணங்குறாங்க. சிவபெருமான் வந்து இந்த லோகத்திற்கு அப்பாவாக இருக்கின்றார். அதனால சிவனை வந்து வணங்குறாங்க. ஏன், அவங்க பார்வையில் எல்லாமே இருக்கு. ஆனா இவங்களுக்கு அதிகாரத்தை யாரு கொடுக்கிறா? கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. 5.44 பிரம்ம சம்ஹிதா. புரிச்சா இல்லையா? புரியுது. சோ கிருஷ்ண சொல்றார், இந்த ஜட தோட்டத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை பரம புருஷரின் உன்னத விருப்பத்தை முழுமையாக சார்ந்துள்ளன. ஸோ இங்க சொல்றாரு, படைத்த புரூபா சொல்றார், படைத்தல், காத்தல், அழித்தல் பகவானை சார்ந்து இருக்கு அப்படின்னு. ஆனா இத குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைச்சிருக்கார், நீங்களும் இத செய்யுங்க அப்படின்னு. இப்ப எப்படி அரசாங்கம் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய அவங்களுக்கு இலாக்கா நிறைய இருக்கு, மினிஸ்டர் அது நிறைய இருக்கு. இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவர் நேரடியாக போய் யாருமே பார்த்து இதை செய்யுங்க அது செய்யுங்க அப்படி சொல்றது கிடையாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க, ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவரு தான் என்ன பண்றார், எல்லார்ட்டையும் அவங்க இருக்கிற அந்த பஞ்சாபில் அந்த அரசாங்கத்தை யார் நிர்வாகம் பண்றாங்களோ எல்லாத்திட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எல்லாமே வந்து வேலையெல்லாம் நடக்குது. அதே போலதான் இருக்கு. பகவான் தான் அதுக்கு அஸ்திவாரமே அவர் தான். இருந்தாலும் அவர் வேலை பிரிச்சு கொடுத்திருக்கார். இந்த 338 கோடி தேவர்களுக்கு இந்த வேலையை பிரிச்சு கொடுத்திருக்கார். புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பிரிச்சு கொடுத்தவங்களை மட்டுமே இவங்க தான் கடவுள். எப்படி? இப்போ ஒரு கிராமம் இருக்கு, கிராமத்துல வந்துட்டு யார் இருப்பா, முக்கியமான தலை யார் இருப்பா, குத்வா கம்பௌங் இருப்பாரு. அந்த குத்வா கம்பௌங் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு போய் கேட்குறோம், குத்வா கம்பௌங்கிட்ட எனக்கு வீடு வந்து போச்சுவரா இருக்கு, கட்டி கொடுங்கன்னா அவருடைய 10,000 வெள்ளி கொடுக்குறாரு. அந்த 10,000 வெள்ளி கொடுத்துட்டு பிறகு நம்ம 10 பேருக்கு போய் சொல்றோம், ஓ குத்வா கம்பௌங் வந்து எனக்கு 10,000 வெள்ளி கொடுத்தாரு வீடு ரிப்பேர் பண்றதுக்கு, அவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்ட்டுன்னு நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த குத்வா கம்பௌங் பணம் யார் கொடுத்தது? அரசாங்கம் கொடுக்குதுதா. உன்னோட தொகுதியில் இருக்கிற யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை நீ கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுன்னு அரசாங்கம் கொடுக்குது. ஆனா நம்மளுடைய பார்வைக்கு யாரு, குத்வா கம்பௌங் தான் நமக்கு இந்த பணம் கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு தெய்வம். அப்படிதான் இந்த உலக மக்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையா அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூலியமா தான் எல்லாமே நடக்குது. கிருஷ்ணர் கீதையில 7வது அத்தியாயத்துல 7வது பதத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு. யாருக்கு தெரியும்? ஏழாவது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். மத்த பரத்தரம் நான்யே கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோக்தம் சுத்ரே மணிகண இவா. ஸோ நீங்களாம் நிறைய படிங்க, கேள்வி கேட்பாங்க. வெளியே போனீங்கன்னாக்கா, அந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. புரோபாட் சொல்லியிருக்காரு, என்னுடைய பக்தர்கள் வந்துட்டு லாயர் மாதிரி இருக்குமா. லாயர் யாருங்க? லாயர் இருக்கீங்களா? எதுவுமே வந்து எவிடன்ஸோட பேசணுமா. இந்த செக்ஷனு இத்தனை தண்டனை, இத்தனை செக்ஷன் நம்பர் எல்லாமே சொல்லணுமா. அத்தா புரோபாட் சொல்லியிருக்காரு, நம்ம அந்த மாதிரி இருக்கணுமா. வெளியே கேள்வி கேட்டா டக்குன்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் இத்தனை நம்பர் சொல்லிட்டு டக்குன்னு பிரிச்சு பார்த்து அந்த மாதிரி. அப்ப கேட்கிறவனுக்கு பயந்து போயிடுவான். என்னடா ப்ரூஃபோட பேசுறான், எவிடன்ஸோட பேசுறான். அப்ப என்ன சொல்றாரு? 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு மத்தாஜி? திருப்பி பார்த்துட்டீங்களா? என்ன சொல்றாரு சொல்லுங்க, படிங்க, யாராவது படிங்க. என்ன சொல்றாரு? அனைத்தும் என்னையே சார்ந்து இருக்கின்றார். எல்லாத்துக்கும் இப்ப இந்த மாலை இருக்கு, இந்த பூ இருக்கு. ஆனா இந்த பூல வந்து நூல் தெரியுது. ஆனா இந்த மணி வந்து உள்ளுக்கு நூல் இருக்கிறது தெரியாது. ஆனா அந்த முத்து மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த நூல் இல்லைனாக்கா மணிக்கு அங்க வேலையே இல்லை.
அதே போலதான் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் பகவானையே சார்ந்து இருக்கு. ஆனா பின்னாடி பகவான் தான் வேலை பார்க்கறாருன்னு தெரியறது இல்லை. ஆனா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா 18:55 கிருஷ்ணன் சொல்றார். உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறேன். 18:55 பாருங்க. என்ன சொல்றார்? பக்தியாமாம் அபிஜனாந்தி யாவன் யாச்சாஸ்மி தத்வதா தத்தோமம் தத்வதோ ஞாத்வ விசாதித்தர் அனந்தரம். பக்தி தொண்டு மூலியமா படிங்க மத்தஜி. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழு முதற் கடவுளாக உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். ரொம்ப ஈஸியா சொல்றார் கிருஷ்ணர். பக்தி தொண்டு செய்யுங்க, பக்தி தொண்டு செய்யுங்க. நம்ம அதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம். இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கிளாஸ் கட்டிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்கு இல்ல. இதெல்லாம் ஸ்ரவணம், பக்தி தொண்டு. இதெல்லாம் பாருங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நானும் உங்க மாதிரி தான் ஒரு காலத்துல அப்படிதான் உட்காந்துருந்தேன். ஒண்ணுமே தெரியாம கோச கொத்தாவா உட்காந்துருந்தேன். ஸோ நம்ம என்னைக்கு பகவான்கிட்ட முன்னுக்கு காலடி எடுத்து வைக்கிறோமோ பக்தி சேவைக்கு, அந்த பக்தி சேவை செய்ய 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 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் படிங்க. தேசம் சததா யுக்தானம் பஜிதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தாம் ஏனமாம் உபாயாந்தித்தே. படிங்க மாதாஜி. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையூறாக ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். பக்தி தொண்டு செய்யறதுல என்ன பண்றா? அவர் சேரக்கூடிய அறிவை அவரே கொடுக்கிறார். இதுதான் நீங்களும் இப்படிதான் இருக்கணும். நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி உட்காந்து கிளாஸ் கொடுக்கணும். எப்படி? இந்த பக்தி சேவை செய்வதன் மூலியமா தான். இல்லைனாக்கா இந்த நாலேஜ் எப்பயுமே கிடைக்காது. நீங்க எதுவுமே செய்யாம எதுவுமே வரவே வராது. பக்தி தொண்டு தான் நம்மளுடைய ஹரே கிருஷ்ண இயக்கத்துல அடித்தளமே பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு என்னது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் நம்மளுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் ஆடி போச்சு, பில்டிங்கே ஏறாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைப்போம் எப்படா இந்த பில்டிங் ஏறும் அப்படின்னு, எப்போ இந்த கட்டடம் ஏறும் அப்படின்னு. ஆனா அடித்தளமே ஸ்ட்ராங்கா இல்லையே, அஸ்திவாரமே சரியில்லையே, எப்படி பில்டிங் ஏறும்? அப்ப நம்மளுடைய பக்தியை என்ன பண்ணணும்னாக்கா பக்தி தொண்டு மூலியமா பக்தியை அதிகரிக்கணும். கேட்கறது, ஸ்ரவணம் எப்பயுமே கேட்கணும். ஆத்திச்சுடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்திச்சுடியில முதல் வரி என்னது? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இரண்டாவது வரி நம்ம மதம் இருக்கு, அது செய்ய மாட்டோம். ரெண்டாவது இருக்கு பார்த்தீங்களா, ஒருவரையும் பொல்லாங்கு. ஆனா அதுதான் நம்ம சொல்லுவோம். அடுத்தவங்களை பத்தி பேசி 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 பிரஜல்பான்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசி 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 பாதி ஆயுசை முடிச்சிட்டோம். அப்புறம் இங்க இந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு வரப்போகுது. நம்மளுடைய அடித்தளமே ஹரே கிருஷ்ண இயக்கத்துல என்னன்னாக்கா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். டெய்லி சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜபமாலை முடிஞ்சாலும் தூக்கி ஆணியில மாட்டிட்டு நாளைக்கு பாக்குறேன்னு பாய் கட்டலாம் கூடாது. வாய் சும்மா இருக்கக்கூடாது. வாயில பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருங்க, கீர்த்தன் பண்ணுங்க. சும்மாலும் ஹரே கிருஷ்ணா மாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, ஹரே கிருஷ்ணா பாடுங்க. எத்தனையோ கீர்த்தனுங்க, எத்தனையோ பிரபுஸ்மார்கள், சன்னியாசிமார்கள், மாதாஜி எவ்வளோ கீர்த்தன் இருக்கு. அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் கேட்க கேட்க என்ன நடக்கும்? உள்ளுக்கு பகவான் இருக்கார், உங்களுடைய நோக்கத்தை பார்க்கிறார். 4.11 எடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வேலை கொடுக்குது. மன்னிச்சிருங்க. 4.11 எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏயத்தமா பிரபாயந்தே தாம் சஜைவ பஜாமியம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மானுஷ பார்த்த சர்வதா. படிங்க மாதாஜி. என்னிடம் சரண அடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பயனளிக்கின்றேன். பிருந்தாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியை பின்பற்றுகின்றனர். ஓகே, என்ன சொல்ல, நீங்க எப்படி அவர்கிட்ட போறீங்க?
எந்த நோக்கத்தோட போறீங்க, எந்த உணர்வோட பகவான்கிட்ட நீங்க சங்கத்தை வச்சுக்க போறீங்க, அதற்கு ஏற்றார் போல நீங்க பகவானிடம் வந்துட்டு டச் அண்ட் கோனாக்கா அவரு கூட டச் அண்ட் கோ தான். நீங்க அவரு கூட ஸ்மார்ட் டெக்னா ஸ்மார்ட் டெக் தான். புரியுதுங்களா? நீங்க எப்படி அவர்கிட்ட போறீங்க அதுதான் உங்ககிட்ட தான் இருக்காது. இல்ல பகவான் வந்துட்டு வெறும் கல்லா பாக்குறீங்களா, இல்ல அவர் வந்துட்டு விக்கிரகமா பாக்குறீங்களா, இது சாட்சாத் பகவானே அப்படின்னு பாக்குறீங்களா, அது உங்களோட பக்தியை பொறுத்து. நீங்க எந்த ரீதியில எந்த நோக்கத்தோட அவர்கிட்ட போறீங்க, அவர் தான் பரம புருஷர் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்களா, இல்ல கோயிலுக்கு போனாக்கா கிருஷ்ணர் பாட சொல்றாங்க, ஜபம் பண்ண சொல்றாங்க, அந்த ஒரு தயக்கத்தோட ஒரு 2 மனசாட அவர்கிட்ட போறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ஏன்னா ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி பிரம்மயன் சர்வபூதானம் யந்திரரூடானி மாயையா. உங்க இருதயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்க எப்படி அன்பு பரிமாற்றம் செய்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதுக்குதான் உள்ள உட்காந்துருக்காரு. சரிங்க. தனபால் பிரபு நான் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பக்தி தான் நம்மளோட அடித்தளமே, பக்தி. சரிங்களா? ஸோ இப்போதான் நான் வந்து பொருளுரைக்கு போறேன். இப்போதான் பொருளுரைக்கு போறேன். சரிங்களா? போலாம்ல? ஓகே. இந்த ஜட தோற்றத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை பரமபுருஷரின் உன்னத விருப்பத்தை முழுமையாக சார்ந்துள்ளன. கல்பத்தின் முடிவில் என்றால் பிரம்மாவின் மரணத்தின் போது என்று பொருள். ஸோ கல்ப முடிவு என்றால் பிரம்மாவுக்கு மரணம். ஸோ பிரம்மாவுக்கு எத்தனை வயசு மத சொன்னீங்க? 100 வயசு. ஓகே. இப்ப பிரம்மாவுக்கு எத்தனை வயசு? வேற யாரும் சொல்லுங்க, எத்தனை வயசு பிரம்மாவுக்கு இப்ப? 50,000. 50,000? அவர் இருக்கிறதே 100 வயசு தான், எப்படி 50,000 போனீங்க? ஓகே. பிரம்மாவுக்கு மாதா சொன்ன மாதிரி இப்ப 50 தாண்டிடுச்சு, 51. ஏன்னாக்கா பிரம்மாவுடைய 50வது வயதில் தான் ஜெகநாதர் வருவாரு. பிரம்மாவுடைய 50வது வயதுல தான் ஜெகநாதர் வருவார். இதை நான் ஒரு வகுப்புல முன்ன கேட்டேன், பல வருஷத்துக்கு முன்ன. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க பிரபு, நான் கேட்பேன். ஓகே. கல்பத்தின் முடிவில் என்றால் பிரம்மாவின் மரணத்தின் போது என்ற பொருள். 100 வருடங்கள் வாழக்கூடிய பிரம்மாவின் ஒரு பகல் நமது பூ உலக கணக்கில் 4,30,00,000 வருடங்கள் ஆகும். ஸோ பிரம்மாவுடைய ஒரு பகல் பார்த்தீங்கன்னா 4,30,00,000 வருடங்கள் ஆகும். அவரது இரவும் அது போன்ற நீண்ட காலமாகும். ஸோ தாராட்டங்க துவா 8,08,60,000 வருஷம். எஸ், 60,000 வருடங்கள் ஆகும். அவரது இரவும் அது போன்ற நீண்ட காலமாகும். அத்தகு பகலையும் இரவுகளையும் கொண்ட 30 நாட்கள் அவரது ஒரு மாதம். அது போன்ற 12 மாதங்களை கொண்டது அவரது ஒரு வருடம். அத்தகு 100 வருடங்களுக்கு பிறகு பிரம்மா இறக்கும் போது பிரளயம் உண்டாகின்றது. ஸோ பிரம்மா இறக்கும் போது என்ன நடக்குது? பிரளயம் வருகின்றது. ஸோ இந்த பிரளயம் பார்த்தீங்கன்னாக்கா சமயத்தில் வந்து பார்ஷலா நடக்கும். பார்ஷல் அப்படின்னு சொன்னாக்கா முழுமையாக இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல, லைக் எப்படின்னாக்கா பூகம்பம் வருது, சுனாமி வருது, பல கண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அது அந்த உலகத்தில் அது பல கோணத்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ஷலாக கூட வரும். ஓகேயா? அதாவது பரம புருஷரால் தோற்றுவிக்கப்பட்ட சக்தி மீண்டும் அவரினுள் ஒடுங்குகின்றது. வால்டர் ரொம்ப அழகா இருக்கு பிரபு. இது பார்க்குறப்ப நம்மளுடைய ராதா ஷாம சுந்தர், ஏன்னா ராதா ஷாம சுந்தர் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. எந்தாண்ட கோர்னிதா, எந்தாண்ட வந்து நர்சிங்கா உட்காந்துருப்பாரு. ஸோ பார்க்குறப்ப பழைய நினைவுகள்லாம் மறுபடியும் வருது. ஓகே, ரைட்.
ஓகே. பரமபுருஷனால் தோற்றுவிக்கப்பட்ட சக்தி மீண்டும் அவருக்குள் ஒடுங்குகின்றது. மீண்டும் பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கான தேவை உண்டாகும் போது அவரது இச்சையால் அதுவும் நடைபெறுகின்றது. ஸோ இச்சையால் பகவானுடைய விருப்பப்படிதான் இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்படுகிறது. நம்மளோட விருப்பம் கிடையாது. இது பகவானுடைய விருப்பம். இது மாதிரி எண்ணில் அடங்காத லோகங்கள் இருக்கு. எண்ணில் அடங்காத லோகங்கள் இருக்கு. ஸோ இந்த எண்ணில் அடங்காத லோகங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படி சொன்னாக்கா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல்ல வந்து தோன்றுகின்றார். ஓகே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து அனிருத்தர் வருகின்றார். அனிருத்தர் முடிஞ்சு வாசுதேவர் வருகின்றார். வாசுதேவர் முடிஞ்சு பிரத்யும்னா வருகின்றார். ஸோ இதுல நேரடியாக அம்சமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பலராமர் தோன்றுகின்றார். யார் வரா? பலராமர் தோன்றுகின்றார். ஸோ இந்த பலராமர் முடிந்த பிறகு சங்கர்ஷனர் வருகின்றார். யார் வரா? சங்கர்ஷனர் அவதாரம் எடுக்கின்றார். சங்கர்ஷனர் முடிந்துட்டு நாராயணர் வருகின்றார். நாராயணன் பார்த்துருக்கீங்களா இல்லையா? 4 கைகளோட இருப்பார். நாராயணன் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நாராயணர் வருகின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா மகா சங்கர்ஷன் வருகின்றார். நாராயணன் முடிஞ்சு மகா சங்கர்ஷன் வருகின்றார். அவதாரம், அதாவது பகவானுடைய அம்சமாக வருகின்றார். ஸோ அவரிடமிருந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வருகின்றார். யார் வரா? மகாவிஷ்ணு. ஓகே. ஸோ இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பகவான் கீதையில் என்ன சொல்றார்? 4வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? முக்கியமான ஸ்லோகம். சாரி, 4.5.6. இது சாரி, நான் இல்ல. யதா 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 7 4.7. ஓகே. அடுத்த ஸ்லோகம். எஸ், பரித்ராண சாதன விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. ஸோ இந்த யுகம் தோறும் வருகின்றது யார் பார்த்தீங்கன்னா இவங்க தான் யுகம் தோறும் வருவாங்க. ஆனால் சாஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நமக்கு இப்போ 5000 வருடத்துக்கு முன்னாடி அவர் தான் சாஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுக்கு முன்னே வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அம்சமாக வருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய அம்சம். இப்போ நாராயணர், சங்கர்ஷனர், மகா சங்கர்ஷனர், மகாவிஷ்ணர் அவருடைய அம்சம். ஆனால் சாஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னே திரேத்த யுகத்தை கடைசியில் வருகின்றார். ஓகே. இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றா அப்படின்னாக்கா காரண உதக சாயு விஷ்ணுவா அவதாரம் எடுக்கின்றார். சரிங்களா? அந்த காரண என்றால் காரண, உதக அப்படின்னு சொன்னா தண்ணி. அந்த தண்ணியில படுத்திருக்கார். சாயு அப்படின்னா படுத்திருக்கிறார். தண்ணியில வந்து படுத்திருக்கின்றார் பகவான் காரண உதக சாயு விஷ்ணு. அந்த காரண உதக சாயு விஷ்ணுவிலிருந்து அவருடைய இந்த ரோமத்திலிருந்து எண்ணில் அடங்காத லோகங்கள் உருவாகின்றது. ஸோ எண்ணில் அடங்காதுன்னாக்கா 1000 லோகங்கள் வந்துட்டு அவருடைய இந்த மேனில் இருக்கின்ற இந்த துவாரத்திலிருந்து வெளியாகின்றது. யாரிடமிருந்து வருகின்றது? காரண உதக சாயு விஷ்ணுவிடமிருந்து. இந்த காரண உதக சாயு இந்த மாதிரி இந்த எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் வரும்போது அந்த பிரபஞ்சத்தை பாதுகாப்பதற்காக யார் போய் உட்காந்துக்கிறா உள்ளுக்கு? கர்ப்போதக சாயு விஷ்ணு அந்த கர்ப்பத்துல, அதாவது அந்த உலகத்துல போய் உள்ளுக்கு போய் உட்காந்துக்கிறார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அவரு போய் அங்க உட்கார்ந்துருக்கும் போது அவர் யாரு? கர்ப்போதக சாயு விஷ்ணு. கர்ப்பம் என்றால் கரு. ஸோ அதுல போய் அந்த கர்ப்பத்துல அந்த உலகத்துல போய் படுத்துக் கொள்கிறார். அது முடிஞ்சு அந்த கர்ப்பத்தில் இருந்து தான் யார் வரா? பிரம்மா வரார். அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த தொப்புல தான் வந்து பிரம்மா வருகிறார். பிரம்மா வந்து தான் இந்த 14 லோகங்கள் வந்து படைக்கின்றார். புரியுதுங்களா? ஸோ அதாவது எண்ணில் அடங்காத லோகங்கள் இருக்கு, 1000 லோகங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச இந்த லோகத்திற்கு 4 தலை பிரம்மா இருக்கார். அதே போல 10 தலை பிரம்மா, 15 தலை பிரம்மா, 100 தலை, 1000 தலை, 10,000 தலை கொண்ட பிரம்மாக்கள் கூட இருக்கின்றார்கள். ஏன்னா எண்ணில் அடங்காத லோகங்கள் இருக்கு. ஸோ பகவான் வந்துட்டு என்ன பண்றார்? படைக்கின்றார். அதை காப்பு, அது மறுபடியும்
படைப்பதற்காக பிரம்மாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். ஸோ இந்த மாதிரி அவர் முடிஞ்ச என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அடுத்தது ஷிரோடகசாயு விஷ்ணு இருக்கின்றார். இந்த ஷிரோடகசாயு விஷ்ணு தான் வந்துட்டு பார்க்கடல்ல பள்ளி கொண்டு படுத்திருப்பார். பார்க்கடல்ல பள்ளி கொண்டு படுத்திருப்பார். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, இவர் எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா அண்டத்திலையும் வந்து இருக்கின்றார். யாரு? ஷிரோடகசாயி விஷ்ணு. அந்த ஷிரோடகாயி விஷ்ணு தான் அசையும் அசையாதவற்றுக்குள்ள இருக்கின்றார். இப்ப இதுலயும் ஷிரோடகசாயி விஷ்ணு இருக்கின்றார். நம்ம அசைகிறோமா இல்லையா? பரமாத்மாவாக ஷிரோடகசாயி விஷ்ணு இருக்கின்றார். அந்த ஷிரோடகசாயி விஷ்ணு, அந்த அவருடைய விஷ்ணுவோட ரூபம் எப்படி இருக்குனாக்கா, 4 குரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு ரூபத்தோட தான் அவரும் இருப்பார். ஸோ அவர் தான் என்ன பண்றார், நம்ம செய்கின்ற காரியங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார், சாட்சியாக இருந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஸோ இவரிடம் இருந்து தான் யார் வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, பிரம்மா, விஷ்ணு, சிவா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குண அவதாரமாக வருகின்றார்கள். எப்படி வராங்க? குண அவதாரமாக வருகின்றார்கள். அடுத்தது லீலா அவதாரமாக வருகின்றார்கள். ஸோ இந்த மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல அவதாரத்துல இம்மாதிரி ஒவ்வொரு யுகமாக வருகின்றார். ஸோ பாகவதத்துல ஜனஷ்ய கிருஷ்ணா விமுக்ஷ தெய்வ அதர்மசீல சுதுக்கி தக்ஷ அனுகிரகாய சரந்தி நூனா பூதானி பவ்யானி ஜனாதனஷ்யா. பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அடிப்பணிய மறுக்கின்ற காரணத்தினால இந்த ஜீவராசிகள் பகவான் அவருடைய சார்பாக நிறைய சாதுக்களை வந்து அனுப்பி வைக்கின்றார். ஸோ அந்த சாதுக்களும் யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பகவானுடைய அம்சமாக தான் வருகின்றார்கள். யாருக்காக? நமக்காக. அதுதான் பகவான் சாரா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனதாய சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்துகிட்டு தான் இருக்காரு இங்க நமக்காக. எதுக்கு பகவான் இங்க வரார் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாமே பகவானுடைய குழந்தைங்க, பகவானுடைய பிள்ளைங்க. ஸோ நம்மளுடைய அப்பாவுக்கு வந்து மிகப்பெரிய என்ன இருக்கு அப்படின்னாக்கா, கடமை இருக்கு. நம்மளை எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றி கொண்டுட்டு போகணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நமக்கு சிறு சுதந்திரம் கொடுத்து நமக்காக இந்த உலகத்தையும் கொடுத்து இங்க நம்மளுடைய ஒரு சீர்திருத்த பள்ளிக்கூடம் தான் இந்த உலகம். அப்ப நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பகவானிடம் மண்டியிட்டு தவறு பண்ணிட்டு எப்படியாவது இங்கிருந்து கிளம்பணும், பக்தி தொண்டு செய்து பகவானுடைய உபதேசங்களை கேட்கணும், சில புரோபாதர் கொடுத்த உபதேசங்களை கேட்கணும். இந்த மாதிரி நம்ம கேட்டு பக்தி தொண்டு செய்து கடைசி நேரத்துல உயிரை விடும்போது பகவானை நினைத்து கொண்டு நம்ம உயிரை விட்டோம் என்றால் கண்டிப்பாக பகவான் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். இல்லை நான் இங்கே தான் இருக்க போறேன், இந்த கூலிங்லேயே நான் சுற்றி இருக்க போறேன், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மாஜாக இருக்கு, அதனால் நான் இங்கே இருக்க போறேன்னாக்கா அது பகவான் பார்க்குறேன், இங்கே இருந்துக்கணும். ஸோ இந்த சுதந்திரத்தை தான் பகவான் தலையிடுவதே கிடையாது. எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கார். ஆனால் கொடுத்துட்டு அவர் தள்ளி நின்று பார்க்குறார். நீ அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் நம்ம கடைபிடிக்கின்றோமா அல்லது தவறான முறையில் அந்த சுதந்திரத்தை நம்ம உபயோகம் பண்ணுறோமா? சரியான முறையில் நம்ம இருந்துட்டோம் அப்படி சொன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு இடம் இருக்கு ஆன்மீக லோகத்தில். ஆன்மீக சரீரத்தோடு நம்ம போகலாம். இல்லை அப்படின்னா இங்கே தான் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து இங்கே மாட்டிக்கொண்டு இங்கே சிக்குண்டு கண்டுண்டு இங்கே இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்தது அவர் தன்னை இந்த ஜட சக்தியில் விரித்துக் கொள்ளும் போது முழு பிரபஞ்சமும் மீண்டும் படைக்கப்படுகின்றது. ஸோ எப்படி பகவான் அவருடைய விருப்பப்படி இந்த கல்ப முடிவில் எல்லாமே அவரிடம் போகின்றது, அதே போல கல்பத்தின் ஆரம்பத்தில் எது எது உள்ளுக்கு போயிடுச்சோ அவருடைய உடல்ல போடுதோ அது மறுபடியும் அப்படியே வெளியே வரும், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். ஆனா பக்தர்கள் இதற்காக வருத்தப்படக்கூடாது. சொல்லியிருக்கார், பக்தர்கள் இதை பத்தி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அவர்கள் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் பகவானுடைய சிந்தனையிலே இருக்கின்ற காரணத்தினால
அவர்கள் இந்த மாதிரி மாட்டுக்கிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி பிரம்மா பவனா லோகம், பிரம்மாவிலிருந்து தாழ்ந்த உயிரினமான எறும்பு வரைக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா பிரம்மா இருக்கக்கூடிய இந்த உலகம் முதல் கொண்டு அழியும். அவருக்கு கீதையில பிரபுபாதர் சொல்லியிருக்கார். அதாவது எப்படின்னா, இந்த கடல்ல இருந்து தண்ணி வரும்போது கரையில வந்து சேரும்போது அந்த முட்டை நிறைய வரும் பார்த்தீங்களா, பபிள்ஸ். அந்த மாதிரி பிரம்மாவுடைய நம்மளுடைய கணக்குக்கு பிரம்மாவுடைய ஆயுள் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா பிரம்மாவுடைய ஆயுளும் வந்துட்டு பகவானை காட்டிலும் ஒரு மின்னல் மாதிரியா. இப்போ நமக்கு பிரம்மாவுடைய லைஃப் டைம் டியூரேஷன் பார்த்தோம்னாக்கா எப்படி இவ்வளையா அப்படின்னு அதிசயப்பட்டு போனோம் கொஞ்ச நேரத்துல. ஆனா பகவானுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் மாதிரி, மழை பெய்து மின்னல் வந்து போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியா பிரம்மாவுடைய லைஃப் டைம். அப்ப பிரம்மாவுக்கு அந்த கதி, நமக்கு எப்படி? அதனால பக்தி தொண்டு செய்து நம்மளுடைய இருப்பிடமான உண்மையான ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டோம்னாக்கா இதை பத்திலாம் நம்ம ஒன்றும் சிந்திக்க தேவையில்லை. அதனால வருத்தப்பட்டு தேவையில்லை, ஒன்றும் பயப்படாதீங்க. இது ஒரு நாலேஜ் தான், இது ஒரு அறிவு. நமக்கு யாரும் கேட்டா எடுத்து சொல்றதுக்கு தான். பக்தி தொண்டு செஞ்சோம்னாக்கா இது நமக்கு பாதிப்பு கிடையாது. பக்தி தொண்டு செய்யல அப்படின்னா மறுபடியும் இங்கே தான் இருக்கும். இப்பயே துன்பம், இன்னொரு 10,000 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னும் மோசமா இருக்கும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆக்சுவலி என்னன்னாக்கா நான் 7வது 8வது கவர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. ஸோ அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கக்குள்ள நம்ம இன்னும் மேற்கொண்டு பேசலாம். ஸோ ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் ரொம்ப கடினமாக கேள்வி கேட்காதீங்க, பதில் சொல்ல தெரியாது. சுலபமான கேள்விகள் தான் கேளுங்க, பதில் சொல்ல முயற்சிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ எந்த ஒரு கேள்விகளெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். எதை பற்றி பேச நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இல்லை வேறு எதாவது கேள்வி தான் கேளுங்க, அதுக்காக முயற்சி பண்ணுறேன். இதை அவுட் ஆஃப் டாபிக் எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, முயற்சி செய்யணும், அவ்வளோதான். பதில் சொல்ல முடியும்ட்டு கிடையாது, முயற்சி செய்யணும். கேளுங்க மற்றது, இல்லைன்னா விட்டுருங்க. சாண்டிங். ஓகே ஓகே. சாண்டிங் பற்றினாக்கா முக்கியமான ஒரு விஷயம். முக்குந்தமாலா சோஸ்திரம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்குந்தமாலா சோஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? மற்றவங்க யாரும்? முக்குந்தமாலா சோஸ்திரம் குலசேகர ஆழ்வார். முக்குந்தமாலா சோஸ்திரம் வந்து குலசேகர ஆழ்வார் தான் வந்து பாடியிருக்கார். அதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் குலசேகர ஆழ்வார், ஸ்ரீல பிரபுபாதர் இந்த புத்தகத்திற்கு மட்டுமே பொருளுரை கொடுத்திருக்கின்றார், முக்குந்தமாலா சோஸ்திரம். ஸோ இவங்க யார் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சம்பிரதாயம். ஸோ பிரபுபாதர் இந்த புத்தகம் மட்டுமே பொருளுரை கமெண்ட் கொடுத்துருக்கார். ஸோ அதில் நான் படிக்கிறேன், திருப்பி படிங்க. சத்ரு சைதைக மந்திரம் சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோ சேத்ர மந்திரம், சமுச்சித தமச சங்க நிர்யாண மந்திரம், சமுச்சித தமச சங்க நிர்யாண மந்திரம், ஜீவே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம், ஜப ஜப சததம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம், ஜன்ம சாஃபல்ய மந்திரம். ஓகே, இது நீட்டா வரும், நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சத்ரு செய்தைக்க மந்திரம். சத்ரு என்றால் என்ன? சத்ரு என்றால் என்ன சொல்லுங்க பிரபு. சத்ரு இல்ல, அது சத்துரு. சத்துரு வேற, சத்ருன்றது வேற.
சத்ரு என்றால் விரோதி. ஓகே, சத்ரு செய்தைக்க மந்திரம் என்றால் என்னன்னாக்கா விரோதிகளை வீழ்த்துவதற்கான ஒரே மந்திரம். விரோதிகளை வீழ்த்துவதற்காக ஒரே மந்திரம். என்ன மந்திரம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, சொல்லிட்டீங்க இப்ப மந்திரம். இந்த சத்ரு யார்? இந்த விரோதி யாரு நமக்கு? மனசா? சத்ரு விரோதி யாரு? காமம், கோபம், குரோதம், லோபம், மோக, மத மத்சரியா. காமம், பேராசை, பொறாமை, அப்புறம் அடிக்கிட்டே போலாம். அது அப்பப்ப வெளியே வரும், அப்பப்ப வெளியே வரும். அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த விரோதிகளை வீழ்த்துவதற்கான ஒரே மந்திரம் பகவானுடைய ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அழகா சொல்றார். அடுத்து என்ன சொல்ற அப்படின்னாக்கா சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். சம்பூஜ்ய என்றால் எல்லா வேத சாஸ்திரங்களும் பூஜிக்கக்கூடிய ஒரே மந்திரம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மூன்றாவது வரி என்னது அப்படின்னாக்கா சம்சாரோச்சேத்திர மந்திரம். சம்சாரோச்சேத்திர மந்திரம் என்றால் சம்சாரத்தை வேரோடு சாய்க்கின்ற மந்திரம். சம்சாரம் என்றால் என்னது? கரெக்டா சொன்னீங்க. ஆனா சில சம்சாரம் மனைவிக்கும் சம்சாரம் பேர் இருக்கு. சம்சாரத்திற்கு மனைவி என்ற பேரு இருக்கு. அப்ப மனைவியே வேரோட இருக்கு அது கிடையாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, அது லைஃப் அவுட் தான் பிரபு. இந்த மாதிரி சம்சாரோச்சேத்திர மந்திரம் அப்படின்னாக்கா இந்த பிறப்பு ஈப்பு மூப்பு பிணிலிருந்து வேரோடு அறுக்கின்ற ஒரே மந்திரம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஓகே, சம்சாரோச்சேத்திர மந்திரம் சமச்சித்த தமச சங்க நிர்யாண மந்திரம் அப்படின்னாக்கா அறியாமை என்ற அகங்காரத்தை வேரோடு அறுக்கின்ற மந்திரம். அகங்காரம் என்றால் என்னது? நான் தான் இந்த உடல், இது என்னுடையது, என்னுடைய குடும்பம், என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, இந்த மாதிரி அகங்காரத்துல இருக்கிறோம். என்னுடைய பொருள், என்னுடைய காடு, என்னுடைய மோட்டர், என்னுடைய வீடு, அகங்காரம். இந்த அகங்காரத்தை வேரோடு அறுக்கின்ற மந்திரம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்தது சர்வ ஐஸ்வர்யாய்க்க மந்திரம். சர்வ மந்திரம் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த பகவானுடைய திருமந்திரம். என்னதுனாக்கா அழியா செல்வத்தை அடைவதற்கான மந்திரம். அழியா செல்வம் என்னது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுதான் நமக்கு அழியாத ஒரு செல்வம். மற்றதெல்லாம் அழிஞ்சிடும், மற்றதெல்லாம் அழிஞ்சிடும். ஆனா பகவானுடைய திருநாம மந்திரம் அது அழியாத செல்வம், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஓகேயா? அடுத்தது சர்வைஸ்வரக மந்திரம் வியாசன புஜக சண்டஸ்திர சந்திரான மந்திரம். அப்படின்னாக்கா உலக தொல்லை என்ற நச்சுருவத்தால் தீண்டப்பட்டவர்களை வெல்வதற்கு அடுத்தது ஜெய்வே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். என்னக்கா இந்த ஜீவே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம். ஓகே, இந்த பகவானுடைய திருநாமத்தை சொல்வதனால என்ன நடக்குது அப்படின்னாக்கா பெற்ற பிரிவியை வெற்றிகரமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு மந்திரம். என்னது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்னது? இந்த பகவானுடைய திருநாமத்தை நம்ம சொல்வதனால
பெற்ற பிறவி, நம்ம இந்த மானிட பிறவியா இருக்காங்க, இந்த ஒரு பிறவி எடுத்திருக்கோமா இல்லையா, இந்த பிறவி வெற்றிகரமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரே மந்திரம் பகவானுடைய திருநாம மந்திரம். அப்ப இந்த மந்திரம் பாத்தீங்கன்னாக்கா பல வழியில நமக்கு பாதுகாப்பும் உதவியுமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த கலியுகத்திற்கு நமக்காக கலே தோசை நிதேராஜன் அஸ்தியே ஏகோ மகான் குணா கீர்த்தனான் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பராம்பிரஜே. ஸோ பாகவதத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த கலியுகத்தில் பல தோஷங்கள் இருக்கான். நீங்க போய் ஜோதிடம் பார்த்தீங்கன்னாக்கா, பிரபு உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க, இந்த தோஷம் அந்த தோஷம் அது இது எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு, இந்த கலியுகத்தோட சாபம் அதான், இந்த கலியுகத்தினுடைய சாபம் அது. கலி தோசே நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனார் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம்பிரஜே. இந்த கலியுகத்தினுடைய சாபம், பல பிரச்சனை, பல தொல்லைகள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த கலியுகத்திற்கு நல்லதொரு விஷயம் இருக்கு, நல்லதொரு தர்மம் இருக்கு. என்னது? பகவானுடைய திருநாம மந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய விக்கிரக சைத்தன்ய ராச விக்கிரக. யாருக்கும் தெரியுமா அந்த ஸ்லோகம்? நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக. அடுத்த ஸ்லோகம், அடுத்த வரி, பூர்ண சுத்தோ பூர்ண நித்யோ பின்னாத்மா நாம நாமினோ. ஸோ பகவானுடைய நாமம் இது எந்த ஒரு களங்கமும் அற்றது. ஸோ பகவானுக்கும் பகவான் நாமத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது பூரணமானது, நித்தியமானது. அதனால இந்த நாமத்தை எப்பொழுதும் சொல்லலாம். இந்த நாமத்தை சொல்வதற்கு நம்ம எந்த ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுக்க தேவையே கிடையாது. இந்த நாமத்தை சொல்வதற்கு எந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அவசியமே கிடையாது. எங்க வேணுமாலும் குளிக்கிறீங்களா, டாய்லெட்ல உட்காந்துருக்கீங்களா, தூங்குறீங்களா, காடி ஓட்டுறீங்களா, மோட்டர் ஓட்டுறீங்களா, எதை வேணுமா செய்யுங்க. நாமத்தை மனப்பாடம் பண்ணி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மனதாலும் சரி வாயாலும் சரி சொல்லிக்கிட்டே இருங்க. அதுதான் நம்மளுடைய பக்தி வாழ்க்கையின் அடித்தளமே. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா?